ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால துணியை வெயிலில் காய வைக்க முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளே காய வச்சு மடித்து வைக்கிறதுனால நம்ம துணி மடித்து வைக்கிற கபோர்டில் இருந்தோம் இல்லை பீரோவில் இருந்தோம் லைட்டாக அந்த ஈர ஸ்மெல் வந்துட்டே இருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் எப்பயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நறுமணத்தோடு இருக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மட்டும் இருந்தால் போதும். அது இட்லி அரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, நம்ம திரும்ப திரும்ப இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரிசியை வச்சு சென்ட் பவுச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட உங்கள் பீரோலேருந்தும் கபோர்ட்லேருந்தும் நல்ல ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்பப்பெல்லாம் பீரோ திறந்து மூடுறீங்களா மைல்டான ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். இப்போ இந்த மாதிரி நெட்டட் ஷாலில் கூட கட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாக்லேட் பவுச் இருக்கு இல்லைங்களா, நெட்டட் பவுச்சு, அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஹேங்கரில் மாட்டி வைக்க ரொம்ப சௌரியமாக இருக்கும். இது நீங்கள் துணி மடித்து வைக்கிற கபோர்டு இல்லை பீரோ, அப்புறம் இந்த மாதிரி செல்ஃப் ட்ராயர்லலாம் நீங்கள் ஒன்று போட்டு வச்சுட்டா போதும். எப்பயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மழை நாளில். இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணது தான். 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 மாதத்துக்கு ஒரு தடவையும் எடுத்து இந்த அரிசியை திரும்ப நீங்கள் அந்த எசென்சியல் ஆயில் சேர்த்து இந்த துணியில் வச்சு கட்டி வைக்கும்போது அந்த நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அரிசியை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க, திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி கெட்டு போகவும் கெட்டு போகாது, பூச்சிலாம் எதுவும் வராது. அதனால் நம்ம திரும்ப திரும்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இந்த மாதிரி ரூம் ஸ்ப்ரேயோ அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரே, சென்ட் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்குது. லேவெண்டர் ஆயில் கிடைக்குது, லெமன் கிராஸ் ஆயில் கிடைக்குது. நீங்கள் செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த சென்ட் பவுச் இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த அரிசியில் ரூம் ஸ்ப்ரேயை நல்லா அடித்து விட்டுக்கிறேங்க. நீங்கள் நல்லா தாராளமாகவே அடித்து விட்டுடலாம். இப்போ ரூம் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடித்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ரூமில் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாசனை போயிடும். இந்த மாதிரி அரிசியில் அடித்து இந்த மாதிரி நெட்டட் கிளாத்தில் வச்சு கட்டி நீங்கள் அந்த ரூமில் மாட்டி வைக்கும்போது, நீங்கள் ஏசி போடும்போதோ இல்லை ஃபேன் போடும்போதோ அந்த காற்று வந்து இதில் அரிசியில் பட்டு வெளியே வரும்போது நல்ல மைல்டான ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு மழை நாளில் இருக்க அந்த வாசம் வராது. நல்லா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சேட்டன் ரிபனோ இல்லை நூலோ வச்சு கூட கட்டிக்கலாம். கட்டும்போது நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி கட்டிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ட்ரெஸ் மாட்டி வைக்கிற ஹேங்கரில் நீங்கள் அழகாக மாட்டி வச்சிடலாம். பீரோவில் ஹேங்கரில் மாட்டி வைக்கலாம். துணி மடித்து வைக்கிற இடத்துல ஒரு கபோர்ட்லேயே நீங்கள் இதை வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பயுமே. இதுக்கு நம்ம தனியாக காசு கொடுத்து லேவெண்டர் ஆயில், எசென்ஷியல் ஆயிலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரேயோ இல்லை சென்ட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த நறுமணம் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாரீ சென்ட் பவுச்செல்லாம் கிடைக்குது. அது வந்து நம்ம சாரீக்குள்ளே வச்சிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பட்டு சாரியெல்லாம் மடித்து வைக்கிறீங்கன்னா அந்த கபோர்டில் இந்த மூட்டையை ஒன்று வச்சிடுங்க. எப்பயுமே உங்கள் பட்டு சாரியிலேருந்து அந்த பூச்சி வாசனை வராமல் நல்ல ஒரு நறுமணம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்மெல் பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற துணி மட்டும் இந்த மாதிரி நெட்டட் கிளாத்தாக இருக்கணும். காற்று உள்ளே போய் வெளியே வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கிளாத்தில் வைக்கும்போது தான் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக சின்ன சின்ன பவுச் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம ஹேங் பண்ணுறதுக்கோ இல்லை வைக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மழை டைமில் செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு சென்ட் பவுச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.